நடிகர் சத்யராஜ் அடிப்படையில் பெரியார் சிந்தனையை பின்பற்றுபவர் என்பதால் தேர்தல் காலங்களில் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார். அதேபோல் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவுக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பேசும்போது விஜயை கடுமையாக விமர்சித்தார் சத்யராஜ். அவர் உரையாற்றும் போது விஜய் அரசியலுக்கு வந்து பெரியார் மற்றும் அம்பேத்கர் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கூறிய போது மகிழ்ச்சி அடைந்தேன். இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் பற்றி பேசப்படும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் ஒரு மேடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து ஸ்டாலின் அங்கிள் என்று குறிப்பிட்டது என்னை அதிர்ச்சியடைய செய்தது. மிகவும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்பவரை இப்படிப்பட்ட முறையில் பேசுவது சரியா? தலைவா படத்தின் வெளியீட்டு பிரச்சனையின் போது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடம் அம்மா என்று வேண்டிக் கொண்டவர் அப்போது ஆன்டி என்று கூறியிருந்தால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் என கடுமையாக விமர்சித்தார். மேலும் விஜயின் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பாளர்களை கடுமையாக விமர்சிப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், நான் சமூக வலைதளங்களில் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் பெரியார் சிந்தனையை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன் என்று தெரிவித்தார். சத்யராஜின் இந்த கருத்துக்கள் தற்போது அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.